கடந்த வாரம் லெட்டர் வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸ் ஆளுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும். அதுல ஜோதிகா கங்குவா பத்தி போட்டிருந்த ஒரு லெட்டருக்கு நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோலயே இந்த கத்திட்டு இருக்க அம்மாவுக்கு ஒரு செருப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா எதுவுமே பண்ணல, ஒரு மீமோட முடிச்சுக்கிட்டோம். எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கியேம்மா, பிச்சை கேக்குது. என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? she is supporting her husband, that's all. படிப்பறிவு இல்லாத கழுத. I'm angry for Surya, okay? I don't see them as a unit and all. You stop doing that. They are not a unit. Surya Jyotika மாற்றான் பிரதர் சிஸ்டர் அவங்க. சூர்யா அத்தானி ஜோதிகா அத்தானி, ஓகே? பைத்தியம், சூர்யா அத்தானி ஜோதிகா அத்தானி எல்லாம் இல்ல, புருஷன் பொண்டாட்டி மோரி மூஞ்சியும் பாரு. ஒன்னாலதான் ஒழுங்கா வாழ முடியலன்னா அடுத்தவங்களையும் பிரிச்சு விட்டுறாரு. முழு வீடியோவும் பாத்தீங்கன்னா ஜோதிகா போட்ட லெட்டருக்கு இந்த மெண்டல் பதில் சொன்ன மாதிரி தெரியல. ஏதோ இதோட முன்னாள் காதலனா ஜோதிகா பிரிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ண வன்மத்துல கக்கன மாதிரி இருந்து. இந்த சந்தேகத்துல இருக்கும்போது தான் ஒரு பையன் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் மேல கிரஷ் இருந்துச்சு, ஆனா அவர் வேற யாரையோ கட்டிட்டு போயிட்டாரு. யாரு? சூர்யா. சூர்யாவா? இது அந்த படத்துக்கோ ஜோதிகா போட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கோ கொடுத்த ரிப்ளை மாதிரி தெரியல. நாகூர் பிரியாணி இந்த உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்காத வன்மத்துல கக்கின மாதிரி தான் தெரியுது. நன்றி வணக்கம். ஒரு நிமிஷம். இதை நாயின்னு சொல்லி நாய்களை அசிங்கப்படுத்திட்டேன். நாய் லவர்ஸ் என்னைய மன்னிச்சிருங்க. என்னங்க இந்த லேடியை ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா இந்த லேடி பேசுனதை முழுசா போய் பார்த்துட்டு வந்துட்டு அதே கமெண்ட்டை திரும்ப பண்ணுங்க. மனசு வந்து அப்ப அவங்க பேசுனதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறையா? Open heart surgery is not violence, it's a cure. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.